கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 25வது வசனம். மார்க் 1:25. மார்க் 1:25. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அரட்டினார். இப்ப இயேசு கிறிஸ்து பிசாசுகளை அதட்டக்கூடிய அதிகாரம் உள்ளவர். ஏன்னா அங்க பேசல. நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிசாசு கிட்ட பேசல. என்ன ரொம்ப தெளிவா அத ஒரு அடக்கு முறையில நீ பேசாத, அதாவது அவ்வளவு ஒரு மனுஷனை இது பண்ணுவது போல இங்க ஆவியில ஒரு பிசாசுடைய ஆவிய. சங்கீதம் 106வது சங்கீதம் 9வது வசனத்துல கர்த்தர் என்ன சிவந்த சமுத்திரத்தை கடிந்து கொண்டார். அதே மாதிரி சகரியா 3:2 பிசாச கடிந்து கொள்ளக்கூடிய காரியம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து பிசாச டைரக்டா கிளீனா என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளக்கூடிய காரியம். நீ பேசாமல், நீ என்ன பண்ணாத, பேசாத, ஷட் யுவர் மவுத். என்ன ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பிசாச நீ பேசாதன்னு சொல்றாருன்னா, பிசாசுக்கு முதல்ல என்ன, கர்த்தருக்கு பிசாசு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்றதுல விருப்பம் கிடையாது. ரெண்டாவது, இந்த பிசாசுங்க ஒரு நேரத்துல சத்தியத்தை பேசி அடுத்து குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனால என்ன பண்ணக்கூடாது? அதை பேச விடக்கூடாது. மூணாவது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அடையாளம் என்பதை அவருடைய கால அட்டவணையில அவருக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாரே ஒழிய அவங்க பிசாசு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாரு? தான் யார் என்பதை ஒரு அசுத்தமான மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனால நீ என்ன, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். என்ன, ஒரு வீட்டுல இருந்தா ஒரு நோட்டீஸ் கொடுத்து வெளியே எவிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதானே ஒழிய இங்க பெர்மிஷன் கேட்கல, இல்ல நான் உனக்கு பூஜை பண்றேன், இல்ல நான் உன இதை சொல்றேன் அதை சொல்றேன், ஒண்ணுமே கிடையாது. வெளியே போ அப்படின்னு சொன்னா, புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா உடனே புறப்பட்டு போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது மார்க் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் பார்க்கிறோம். இந்த மனுஷனை விட்டு வெளியே போ அப்படின்னு அசுத்த ஆவியை வெளியே போன உடனே அங்க போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் ஒரு வார்த்தையினால என்ன பண்ணாரு? பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதற்கு பிசாசுகளும் உடனடியாக கீழ்ப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் காண்கிற உலகத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, காணாத உலகத்திற்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க யாராக இருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க. தயவு செஞ்சு நீங்க உடனே நினைக்க கூடாது, அண்ணே எனக்கு அப்படிப்பட்ட ஆவி இல்லனே, நான் ஒன்னும் பெரிய போதகர் இல்லனே, இல்ல நான் அவ்வளவு இல்லனே. கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்குள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. எனக்குள்ள ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே ஆவியானவரா இருக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தோடு நீங்க அதை அதட்டும் போது போ வெளியேன்னு சொன்னா நிச்சயமாக போகும். இப்போ உடனே உங்களுக்கு தோணும், அண்ணே நான் அப்படி இல்லையனே இப்படி இல்லையனே அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன். போலீஸ்காரர் ஒல்லியா இருந்தாலும் சரி, தடியா இருந்தாலும் சரி, இல்ல அவரு எப்படி இருந்தாலும் சரி, அவர் அந்த யூனிஃபார்ம் போட்டா அவருக்கு பேர் என்ன? போலீஸ்காரன். அப்போ அவர் எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் கைய காட்டுனா டிராபிக் நிக்குதா நிக்கலையா? நிக்குது. என்ன காரணம்? ஏன்னா அவர் போட்டிருக்க யூனிஃபார்ம். அதே மாதிரிதான் நீங்க கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறதுனால அவருக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அது எல்லா விதமான கட்டுகளையும் முறிக்கக்கூடிய வல்லமை. அப்போ நீங்க அதே மாதிரி நின்று போ வெளிய அப்படின்னு சொன்னா உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும். காரணம் உங்களுக்குள்ள இருக்கிறது
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையோடு நீங்க பேசும்போது, அவருடைய வார்த்தையின் மூலமாய் பண்ணும்போது என்ன உண்டாகும்? பிசாசுகளும் உடனடியாக கீழ்ப்படியும். அதனால தைரியமா செய்வீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் வல்லமையாய் வரும்போது பிசாசுகளும் உடனடியாக கீழ்ப்படியும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.